பக்கத்தில் பசிபிக் ஓஷனில் கிட்டத்தட்ட 40,000 அடி ஆழம் இருக்கு. அங்கே போகணும்னு ஆசை இருக்கு. விசித்திரமாக இருக்கு. ஆமாம். பேரிங் ஸ்டேட் வழியாக, பேரிங் ஸ்டேட் எப்படின்னாக்கா அலாஸ்காவும் இந்த சைபீரியாவும் சேர்ற இடம். அது அந்த வழியாக ஆர்டிக் ஓஷனில் ஐஸ்லாண்டுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. முடியுமா? தண்ணிக்கடியில் ஐஸ். சவுத்து போல் நடந்து போகணும்னு நடந்து போயாச்சு. இல்லாரி நடந்து போயிட்டான், 2 தடவை போயிட்டான். ஆண்டஸ் மவுண்டன் இருக்கு சவுத் அமெரிக்காவில். 4000 மைல், நாட் கேஎம் நீட்டம். அது உலகத்திலேயே லாங்கஸ்ட் மவுண்டன் அதுதான். அது மேலே அப்படி நடந்து போகணும், இல்லைன்னா ஏரோப்ளைன்லையாவது போகணும்னு ஆசை. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு ஆசை இருக்குது. டோக்கியோ டு கோப்பன்ஹேகன் ஒரு ஃப்ளைட் இருக்குது. டோக்கியோலேருந்து எடுத்து அலாஸ்கானுடைய கேபிட்டல் சிட்டி ஆன்சோரேஜ் போய் நார்த்து போல் வழியாக போய் இந்த கோப்பன்ஹேகனுக்கு போகுது. அதில் போனால் சூரியன் உதிக்கிறது அஸ்தமானது 2-3 தடவை பார்க்கலாம். அந்த ஒரு ஆசை. இது நிறைவேறக்கூடிய ஆசை தான். இது நிறைவேறும். அமேசான் ரிவரில் பெருவுக்கு போகணும்னு ஆசை. பெருவிலேருந்து அமெரிக்கா ரிவர் உற்பத்தி ஆகுது. பெரு பசிபிக் கோஸ்டில் இருக்குது. அமேசான் வந்து அட்லாண்டிக்கில் உழுவுது. பெருவில் உற்பத்தியாகி அது சாதாரண சுமாரான கப்பலே 3000 மைல் நீட்டத்துக்கு அந்த ரிவரில் போகும். மைட்டி ரிவர் இன் த வேர்ல்டு அமேசான். அதாவது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அமேசானில் போகிற தண்ணி அதுக்கு பிறகு வந்த ஒரு 14 ரிவரை கணக்கு வச்சா அதோட ஜாஸ்தியாக போகுதுன்னு. அவ்வளவு சின்ன சின்ன ஆசை எதுவுமே இல்லையா? கிடையாது. இப்போ வேற ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கா? இல்லை. நல்லவனா இருக்கணும் ஒரு ஆசை இருக்கு. மனுஷனா வாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.